ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று கொட்டாயெல்லாம் கூட்டி விட்டுட்டு எருவு மருந்து தூவி விட்டுட்டோம். எல்லா இடத்துக்கும் கொட்டாயில் வெளியில் எல்லா இடத்துக்கும் எருவு மருந்து வந்து தூவி விட்டாச்சு. அது எப்படி நம்ம போடுவோங்கிறத நம்ம வீடியோவில் ஏற்கனவே ஒரு தடவை காமிச்சிருக்கோம். மண்ணில் கலந்து அதை அப்படியே எல்லா இடத்துக்கும் தூவி விட்ருவோம். அந்த நேரத்தில் வந்து ஆடு வந்து கிட்டக்க இருக்கக்கூடாது. எருமை மருந்து போட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து ஆடை வந்து உடனே விடக்கூடாது. ஏன்னா அந்த காரம் வந்து அதுங்களுக்கு ஒத்துக்காது. அதனால் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் ஆட்டையை விடணும் உள்ளார. நம்ம அதுமாரி தான் நேற்றி கூட்டிகிட்டு போட்டு விட்டாச்சு. நம்ம பிள்ளைய ஃபஸ்ட்டு தூக்கி விடுவோம். தூக்கி விட்டால் தான் நம்ம வீடியோ எடுக்கலாம்லாம். வாயும்மா வாடா வாடா. என்னம்மா? வரம்மா. நம்ம பரணை உள்ளார இதை சுற்றி எல்லா இடத்துக்குமே போட்டு விட்டுட்டோம். இது ஃபுல்லாக போடுறதுக்கு வந்து ஒரு 3 கிலோ எறும்பு மருந்து மட்டும்தான் போட்டு விட்டோம். அதில் வந்து 1 கிலோவுக்கு வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ அளவு கூட வந்து மண் கலந்துக்கோங்க. 1 கிலோவுக்கு ஒரு 10 கிலோ அளவு மண் கலந்துக்கோங்க. நல்லா காஞ்ச மண்ணாக இருந்து கலந்துக்கிட்டோம்னா நம்ம அப்படியே தூவி விடுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே விசிறி மருந்து போடுவோம் இல்லையா, உரம்லாம் அது மாதிரி இப்படி விசிறி விட்டோம்னா எல்லா இடத்துக்கும் ஓரளவுக்கு பெயின் வந்து கண்ட்ரோல் ஆகும். வாங்க என் மயில் தங்கம், எல்லோரும் வாங்க. இங்கே வாடி குல்ஃபி திரும்பி பார்க்குது பாருங்க. வாங்க லக்ஷ்மி நானும் வாங்க. என் லக்ஷ்மி தங்கம் இருங்க, நான் தூக்கி கொண்டு அந்தாண்ட ஒரு எல்லாத்தையும் இறக்கிட்டு நீ வாடி தங்கம். குல்ஃபிமா வாங்க, என் குல்ஃபி குட்டியாது வாங்க. இந்த நீ குடி லக்ஷ்மணன். போங்க அம்மாட்ட. இங்கே எங்கடி இறங்குது இது? லக்ஷ்மிம்மா எங்கே இறங்கி போகிறாங்க? அம்மா விட்டுட்டு போங்க, அங்கே போங்க, அம்மாட்ட போங்க. இவர் எங்கே வராரு? அங்கே போங்க. போய் விட்டுங்க. இது ரெண்டுத்தையும் தூக்கி வண்டி அங்கே விடணும். எவனாச்சும் மேலே யூரின் விட்டுருவான். குஷ்மா வந்து ஊட்டிகிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, ஆடு சினை பிடிச்சி எத்தனை மாதம் வரைக்கும் ஆட்டுக்குட்டி ஊட்ட விடும், அதாவது ஆடு வந்து ஊட்ட விடும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லா ஆடும் ஒரே மாதிரியாக இருக்குன்னா அது கண்டிப்பாக கிடையாது. சில ஆடு செனை பிடிச்ச உடனே வந்து உதைக்க ஆரம்பிச்சிடும். சில ஆடு வந்து 3 மாதம் வரைக்கும் கொடுக்கும். அதுலேயும் சில குட்டிங்க வந்து பாலே இருந்தாலும் வந்து சில குட்டிங்க வந்து குடிக்கிறதை நிறுத்திடும். ஏன்னா செனை பிடிச்சதுக்கப்புறம் அந்த பால் வாடை வந்து அதுங்களுக்கு பிடிக்காது. அதுங்க வந்து குடிக்கிறதை நிறுத்திடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பப்போ கறந்து விடுவோம். ஒரு 2 நாளைக்கு ஒரு நடை, 3 நாளைக்கு ஒரு நடை அப்பப்போ கறந்து விடுவோம். ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு விதமாக இருக்கும்பா. இப்போ அலமையில் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு 4.5 மாதம் ஆகுது. இன்னும் வந்து பால் விட்டுட்டு தான் இருக்குது. அதேமாரி நம்ம உடுக்க குட்டி போட்டும் ஒரு 4 மாதம் வரப்போகுது. அதுவுமே வந்து இன்னும் பால் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம மயில் இருக்கு இல்லையா, நம்ம குட்டி போட்டு 6 மாதம், ஒரு 3 மாதத்துலேயே வந்து பால் கொடுக்கறத நிறுத்திட்டான். குட்டியும் மறந்துச்சு, இதுவும் வந்து கொடுக்கல, பால் இல்லை மடியில். அதுமாரி ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்பா. நம்ம அலைமையெல்லாம் குட்டி போட்டு 5 மாதம் ஆக போகுது. இன்னும் வந்து பால் கொடுத்துட்டு தான் இருக்குது. உடுக்கெல்லாம் பால் கொடுக்குது. உடுக்கெல்லாம் எப்போ போட்ட குட்டி அதெல்லாம் இன்னும் பால் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதேமாரி ஆட்டுக்காடு அது வந்து மாறுபடும். எல்லா ஆடும் ஒரே மாதிரி இருக்காது. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஆடோட சினைக்காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 6 மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லை ஒருத்தவங்க வந்து 5 மாதம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து நம்ம பண்ணியை பொறுத்த அளவுக்கு எல்லா ஆடும் வந்து அந்த டயத்தில் வந்து குட்டி போட்டுருவோம். இப்போ மயில் வந்து கரெக்டாக 6ஆவது மாதம் வந்து குட்டி போட்டுட்டான். அதேமாரி எல்லா ஆடும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுவும் வந்து மாறுபட்டு தான் இருக்கும். ஒரு ஆடு வந்து 6 மாதத்துக்குள்ளேயே போட்டுரும். ஒரு ஆடு வந்து 6 மாதம் 7 மாதம் கூட ஆகும். அது சினை பிடிக்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் சினைக்காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாள் கணக்கு கூட சொல்லியிருந்தாங்க. 160 நாளோ என்னமோ ஒரு நாள் கூட ஒருத்தவங்க கமெண்டில் அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. பால் கூட்டிகிட்டு போய் உச்சா விட்றீங்களா? சரி விடுங்க. போய் அம்மாட்ட போய் பாலை குடிங்க போங்க. அவங்க அம்மா, அவங்களோட பிள்ளை இவங்க
இவங்களோட பிள்ளை அவங்க. அம்மா பிள்ளை பேரம் பேத்தி எல்லோரும் ஒன்றா குட்டி போட்டிருக்காங்க. உன் பிள்ளை வந்துச்சு அடி, அம்மா தேடி வந்துச்சு. அம்மா தேடி வந்துச்சுடி. இந்தாங்க, அங்கே போம்மா, போங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு வந்து 3 குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மயில் குட்டி போட்டதை கணக்கு பண்ணாக்கா இப்போ 6வது மாதமே குட்டி போட்டுட்டான். கரெக்டாக நாள் கணக்குக்கு வந்து கரெக்டாக 6 மாதம் தான் இருக்கும். நம்ம வந்து அதை வீடியோவில் காமிக்கதா சொல்லியிருந்தோம், அதை நான் வந்து காமிக்கிறேன். அப்போ மயில் வந்து வருஷத்துக்கு 2 குட்டி போட்டுருச்சு அப்படின்னு தான் கணக்கு அதுக்கு. இதே வந்து எல்லா ஆடும் இதேமாரி குட்டி போடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குட்டி போடாது. கொஞ்சம் நாள் கணக்கு வந்து முன்ன பின்ன தான் மாறும். நம்ம எந்த அளவுக்கு அதுங்களுக்கு தீவனம் கொடுத்து அதுங்களை வந்து பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து சீக்கிரமும் குட்டி போட்டுருங்க. சீக்கிரமும் வந்து ஆடுங்களோட எண்ணிக்கை வந்து பெருகும். அவங்கவுங்க வளர்க்குறத பொறுத்து தான்ப்பா சீக்கிரம் குட்டி போடுறது, ஆடு வந்து டக்குன்னு எடை ஏறுறது எல்லாமே வந்து அவங்கவுங்க வளர்க்குற விதத்தில் தான் இருக்குது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா மயில் வந்து 2 குட்டி போட்டுச்சா, கெடா குட்டி 1 பொட்டைக்குட்டி 1. 2 குட்டியுமே போட்ட அன்றைக்கி நல்லா தான் விட்டுச்சு, சூப்பராக விட்டுச்சு. மறுநாள் காலையிலையும் வந்து தானாக தான் விட்டுருச்சு. நம்ம வந்து வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், கொடியாடு மட்டும் தானாகவே போய் ஊட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொட்டைக்குட்டி இருக்குது பாருங்கள், பாலுன்றதே ஊட்ட மாட்டுதுங்க. அது காம்புக்கிட்ட போகுது, அப்படியே வாயை மட்டும் 2 காம்பையும் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுது. பாலை குடிக்க மாட்டேங்குது, ஆனால் பசியில் கத்துது. வயிட்டும் வந்து குறைஞ்சி போச்சு. அந்த கெடா குட்டி வந்து பாலை குடிச்சிட்டு நல்லா வெயிட்டாக இருக்கான் போச்சு. இதுக்கு வந்து மயிலுக்கு வந்து பால் வந்து நிறையா இருக்கும். அந்த ஆட்டுக்கு வந்து கறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் வந்து ஒரு வேலைக்கு வந்து கறக்கலாம். மாடு கறக்கிற மாரி வந்து அது பால் கறக்கும். பால் வர்க்கம் உள்ள ஆடு அது. நம்மகிட்ட உள்ளது எல்லாமே பால் வர்க்கம் உள்ளதா, எதுக்கும் வந்து பால் இல்லைன்ற பிரச்சனை வந்து இருந்ததில்லை. அதுக்கு பால் வேறு நிறையா இருக்குமாச்சா, அது ஒண்டியும் ஓரளவுக்கு ஒரு காம்புலையே கொஞ்சோண்டு தான் குடிக்குது அந்த கெடா குட்டி. மீதி வந்து அப்படியே இருக்குது. நம்ம அப்பப்போ கறந்து தான் விட்றோம். இந்த குட்டி இருக்கான் பாருங்க, குல்ஃபி இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து அது அம்மாட்ட குடிச்சது போக மீதி அதுக்கிட்டையும் கொஞ்சம் ஊட்ட விடுவோம். இப்போ இது தாங்க குடிக்க மாட்டேங்குது, எண்ணெயே சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நேற்று காலையில் வந்து கறந்து செஞ்சியால் போட்டு விட்டுட்டேன். அதே பழக்கத்துக்கு வந்து அது அம்மாக்கிட்ட போகாமல் என்கிட்டயே வருது. நான் கறந்து வந்து கொடுக்க சொல்லுது. அந்த கறந்து கொடுக்கும்போது அப்படி குடிக்குது, ஆர்வமாக குடிக்குது, தேடுது. அப்படி சரி ஒரு செஞ்சு மட்டும் இழுத்து போட்டுட்டு இப்போ கொண்டு மடியில் விட்டாக்கா குடிக்குன்னு பார்த்தாக்கா அப்பயும் குடிக்க மாட்டேது, என்கிட்டயே தான் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. நல்லா 2 நாள் வந்து, அதாவது முதல் நாள் போட்டு மறுநாள் காலையில் வரைக்கும் நல்லா குடிச்ச ஆடு தான். இப்போ வந்து அது அம்மாக்கிட்டே போய் குடிக்க மாட்டேங்குது. நம்ம பிடிச்சிட்டு கொடுத்தா கூட குடிக்க மாட்டேங்கிறான். காம்பில் வாயை வைக்கிது, டக்குன்னு எடுத்துடுது. இம்மா நாள் வந்து இந்த குல்ஃபியை காப்பாற்றினது பெரிய விஷயமா இருந்துச்சு. அது மயக்கடிச்சிக்கு ஊந்து கறந்தது, ஏந்திரிக்கிறதுக்கு தெம்பு இல்லாமல் அதை கறந்து ஊற்றி அதை கலந்து பண்ணி அதை விட்டு இப்போ அது சப்புன்னு சப்புது. அது அம்மாக்கிட்ட உள்ள பாலும் அதுக்கு பத்தில் இன்னொரு நம்ம கொடியாட்டு பாலையும் சேர்த்து குடிக்குது. அந்த அளவுக்கு வளர்ந்துச்சு அது. இப்போ இது ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு இன்றைக்கி மத்தியானம் நான் கறந்தே போடலை, பட்டினியாகவே இரு, அப்போனாவது நீ சாயந்தரம் வந்து குடிக்கிறியா அப்படின்னு பார்க்கணுன்ட்டு விட்டுட்டேன். கொஞ்சோண்டு கிரேப் வாட்டர் மட்டும் போட்டு விட்ருக்கேன். ஒரு 5 ml வந்து கிரேப் வாட்டர் போட்டு விட்ருக்கேன். சின்ன குட்டிக்கு போடலாமா நிறைய பேருக்கு டவுட்டு இருக்கும். நாங்கள் வந்து போட்டு விட்ருக்கோம். நிறையா வந்து போடக்கூடாது, போட்ட அன்னைக்கு வந்து போடக்கூடாது. போட்ட அன்னைக்கு மறுநாள் வந்து எந்த ஒரு மருந்தும் கொடுக்கக்கூடாது. மறுநாள்லேருந்து வந்து ஒரு 5 ml வந்து கொடுக்கலாம். கிரேப் வாட்ரு, வார்ம் வாட்டர்லாம் கொடுக்கலாம். 2மே ஒன்று தான், ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. 2மே ஒன்று தான். நம்ம வந்து கொஞ்சோண்டு போட்டு விட்ருக்கோம். பாருங்கள், கொண்டி விட்றேன். காம்பெல்லாம் முட்டி குடிக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணுது, ஆனால் அப்படியே வந்துடுது, திரும்பி என்னை தேடிட்டு வந்துடுது. இன்றைக்கி சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஊட்ட விட்டு பார்க்கணும், இல்லைன்னா கறந்து தான் போடணும். ஆள் வந்து வெயிட்டே இல்லாமல் தக்கையாக போயிட்டுருக்காரு, ஒரு வேளை குடிக்காமலே பார்ப்போம். ஏன்னா நம்ம கறந்து போட்டோம்னா அதே பழக்கத்துக்கு வந்துடுங்கிறதுனால தான் வந்து நான் கறந்து போட்டு விடல. சாயந்தரம் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் என்ன செய்யலாங்கிறத வந்து யோசிக்கணும். உள்ளே போ சரிப்பட்டு வர மாட்டோமா, போம்மா. இவங்க இன்னும் பால் குடிச்ச பாடல அது கட்டி தலை திங்க வராங்க. ஊட்டு எங்கேயாச்சும் ஊட்டு. இது ஏன்டா என்னையே தேடி வருது? நன்றி தங்கம். அம்மா அங்கே இருக்குது, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து என்ன செய்யுது? நன்றி பட்டு பால் குடிக்கலையா? என் லட்சுமி தங்கம் பால் குடிக்கலையா? நம்ம அலமையில் வந்து நல்ல ஒயிட்டாகிட்ருக்காங்க, ஏன்னா செனையாக இருக்கு இல்லையா,
அதில் வந்து ஷைனிங் ஏற ஏற நல்ல பளிச்சுன்னு இருக்குது கலரு. நம்ம அலாட்டு அங்கே பார்த்துருக்கணுங்க பாருங்கள். அலாட்டுமா எப்போ குட்டி போடுவீங்க? உங்களுக்காக தான் வெயிட்டிங். என் சைடு தங்கத்துக்காகவும் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. சைடுமா சைடுமா நண்டி போட்டோ. சரி சரிடி போட்டோ. ஆமாம், வீட்டுக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு வரேன். பிள்ளைக்கெல்லாம் பாலை கொடுங்க. அது ஒன்றும் பண்ணாதுடா டாடாடாடாடா. பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க, மண்ணில் விடாத என்ன. மயில் போலையே இருக்கானுங்க. மயில் வந்து கொஞ்சம் கருப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இவனுங்களுக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. போக போக அம்மா கலருக்கே வந்துடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கலர் சூப்பராக இருக்குது. பேன் இருக்குது, கண்டிப்பாக வந்து பேன் மருந்து வச்சு விடணும். சைடோட நடைய பாருங்கள், மடியெலாம் விட்டுடுச்சு. சில ஆடு வந்து மடி விட்டு குட்டி போடுது, சில ஆடு மடியே விடாமல் எப்பயுமே நான் பார்த்துட்டேன். சில ஆடு வந்து மடி இருக்கிறதே தெரியல, குட்டி போடுறதுக்கப்புறம் தான் மடி விடுதுங்க. இது வந்து ஆடுக்காடு வந்து மாறுபடுது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக குணத்தில் எல்லாத்துலேயும் வேறு வேறு மாதிரி தான் இருக்குங்க. மனுஷங்க எப்படியோ அப்படி தான். முட்டுறாரு ஒரு. ஓகேப்பா, நம்மளும் வீட்டுக்கு போவோம். போய் டீ போட்டு குடிக்கணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் தாலாட்டுக்கு எதனால் தாலாட்டுன்னு பேர் வச்சேங்கிறத நான் இன்னும் சொல்லவே இல்லை. டெய்லியும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது வந்து எனக்கு ஞாபகத்தில் இல்லாமல் போயிடுது. கண்டிப்பாக வந்து நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக தாலாட்டுன்னு எதனால் பேர் வச்சேன் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா. இந்த ஆட்டுக்குட்டி ஏன் பாலை குடிக்க மாட்டேங்குதுங்கிறதும் தெரிஞ்சால் அதையும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன காரணங்கிறது புரியலை. யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா.